நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்பர்களே, தபோவனத்தில் இனி நாம் பயணப்படுவது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இயற்கை சூழலில் 4 புறமும் அழகியதான மலைகள் சூழ்ந்திருப்பதும் சோலைகளினால் சூழப்பெற்றதுமான படைவீடு என்று தற்காலத்தில் வழங்கப்படுவதுமான பரசுராமருடைய திரு தாயார் திரு தந்தையார் ஜமதக்னி முனிவர் மற்றும் ரேணுகாதேவி அவர்கள் சம்பந்தப்பட்ட தபோவனமாம் படைவேட்டில் அல்லது படவேட்டில் நாம் அனுபவிக்கப் போகின்றோம். இதோ நமக்கு பின்னே தெரியக்கூடிய இந்த நதி கமண்டல நதி. ஜமதக்னியின் கமண்டலத்திலிருந்து இந்த நதி உற்பத்தியானதாக இங்குள்ள பெரியோர்கள் கூறுகிறார்கள். இந்த நதியினுடைய ஆரம்பம் அருகே அமைந்திருக்கக்கூடிய மலையின் உச்சியிலிருந்து புறப்படுகின்றது. மேலும் இந்த நதி வேறொரு இடத்தில் சென்று சங்கமிக்கப் போகின்றது. அந்த சங்கம க்ஷேத்திரத்தையும் நாம் பார்க்க போகிறோம். முதலில் மரங்கள் அடர்த்தியாக இருப்பதினால் சூரிய கதிர்கள் உள் புகுவதற்கு கூட இடமில்லாததான திக் டார்க்னஸ் என்கிறார்களே ஆங்கிலத்தில், அதுபோன்று நல்ல ஒரு இடத்தில் ஒரு தபோவனத்தில் நாம் நுழையப் போகின்றோம். அன்பர்களே, உங்களிடத்தில் ஒரு பிரார்த்தனை. இது போன்ற தபோவனங்களை நீங்கள் திரையில் கண்டு மகிழுங்கள். ஏனென்றால் சில சந்தர்ப்பங்களில் நேரில் அநேகம் பேர் இந்த இடங்களுக்கு வரும்பொழுது இதன் அமைதி கெட்டுவிடுகின்றது, இதனுடைய சுற்றுச்சூழல் மாறிவிடுகின்றது. இது அடியேனுடைய பிரார்த்தனை. ஆகையால் நீங்கள் திகட்ட திவ்யானுபவம் அடையும் வகையில் இங்குள்ள ஆசிரமங்கள் மற்றும் மகர்ஷியின் பெருமைகள், ஜமதக்னி, பரசுராமர், ரேணுகாதேவி இவர்கள் தம்முடைய பெருமைகள் இவையெல்லாம் அடியேன் விளக்கப் போகின்றேன். பார்த்து மகிழுங்கள். இனி நாம் ஜமதக்னி மகரிஷியினுடைய ஆசிரமத்திற்குள்ளே நுழையப் போகின்றோம். அதற்கு முன்பாக ஒரு விஷயம். ஜமதக்னி மகரிஷியினுடைய ஆசிரமத்திலிருந்து உற்பத்தியாகக்கூடிய தண்ணீர் வந்து சேரப்போகின்றது. இந்த நதியில் கலக்கின்றது. முதலில் அதை பார்த்துவிட்டு பின்னர் நாம் ஜமதக்னி மகரிஷியின் அரும்பெருமைகளையும் ரேணுகாதேவியின் கற்பின் பெருமைகளையும் அனுபவிக்கலாம். வாருங்கள், என்னை பின்தொடர்ந்து கவனமாக வாருங்கள். ஏனென்றால் செல்லும் பாதை கரடு முரடானது. வயதானவர்கள் அவ்வளவு சுலபத்தில் நடந்து விட முடியாது, காலணி இல்லாமல் நடந்து போக முடியாது. இருப்பினும் தபோவனமாக இருப்பதினால், புண்ணிய பூமியாக இருப்பதினால் காலணி அணியாமல் தான் அடியேனும் நடந்து செல்கிறேன். நதியின் போக்கிலேயே வேகமாக தண்ணீர் பிரவாகத்தின் வெள்ளத்தின் ஊடே நடந்து சென்று எதிர்கரையை அடைய வேண்டும். அங்கேதான் ஜமதக்னி மகரிஷியினுடைய தபோவனம். வாருங்கள். நதியினுடைய ஆழமான பகுதிக்கு நாம் இப்பொழுது இங்கே வந்திருக்கிறோம். இந்த இடத்தில் பெரும் கற்பாறைகள் அமைந்திருக்கின்றன. பார்த்து அதாவது சற்று பழக்கம் இருந்தால்தான் இதன் மீது நடந்து செல்ல முடியும். ஏனென்றால் காட்டாறு எந்த சமயத்திலும் இதில் வெள்ளப்பிரவாகம் என்பது ஏற்படும். ஆகையால் நாம் ஒவ்வொரு அடியும் கவனமாக எடுத்து வைத்து செல்ல வேண்டும். எதிர்புறத்தில் ஜமதக்னி மகரிஷியினுடைய ஆசிரமம். அந்த ஆசிரமத்திலிருந்து தண்ணீர் பெருக்கு, அதை நாம் பார்க்க போகிறோம்.
நீர் நிறைந்த அழகான சிறு ஓடை ஒன்று. தீர்த்தம் தண்ணீர் அப்படியே தெளிந்து தெளிந்து பார்க்கும் பொழுதே அப்படியே இதை குடித்து அள்ளி பருகினால் நம்முடைய விழா அனைத்தும் தீர்ந்துவிடும். ஏனென்றால் மகரிஷியினுடைய தபோ வலிமை பெற்ற தீர்த்தம் அல்லவா இந்த தீர்த்தம். ஜமதக்னி மகரிஷியுடைய ஆசிரமத்திலிருந்து பெருகக்கூடிய இந்த தீர்த்தமானது சிறு ஓடையாக வாய்க்காலாக பெருகி தற்பொழுது கமண்டல நதி என்பதான இந்த பெரிய நதியில் சங்கமிக்கின்றது. உண்மையில் இது ஒரு சங்கம க்ஷேத்திரம். இதோ பாருங்கள், தண்ணீர் வருகின்றது. இது ஒரு உத்தமமான சங்கம க்ஷேத்திரம். இது போன்ற சங்கம க்ஷேத்திரங்களில் நாம் ஜபம் தவம் முதலானவைகள் செய்யும் பொழுது நம்முடைய தபோ வலிமை, நம்முடைய மந்திர சித்தி பன்மடங்கு விருத்தியாகின்றது. அன்பர்களே, அடியேன் முன்னமே கூறியபடி ஒரு பிரார்த்தனை. இந்த இடம் இயற்கை சூழல் மாறாமல், நகரத்தின் வளர்ச்சி எந்த விதத்திலும் இந்த இடங்களை பாதிக்காமல் அமைந்திருக்கிறது. புண்ணியமான தபோவனம் என்பதை நாம் உள்ளே நுழையும் பொழுதே உணர்கிறோம். ஆகையால் ஒரு பொழுதும் இந்த இடத்திற்கு நம்மால் எத்தகையதொரு தீங்கும் வராமல் நாம் காப்பாற்ற வேண்டும் என்று உங்களிடத்தில் மனமுருகி பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஜமதக்னியின் ஆசிரமத்திலிருந்து பெருகும் தண்ணீர் கமண்டல நதிகள் சங்கமிக்கக்கூடிய புண்ணிய சங்கமத்தில் நாம் இங்கே நின்று கொண்டிருக்கிறோம். இங்கே அடிக்கடி வந்து செல்லும் பழக்கத்தினாலே இந்த சிறுவர்கள் எல்லாரும் வெகு சுலபமாக ஆழம் அறிந்தவர்களாக இருப்பதினாலே சீக்கிரமாக நடக்கிறார்கள். ஆனால் நம்மால் அப்படி நடக்க முடியவில்லை. நாம் சற்றே தயங்கி இடத்தை பார்த்து அந்த ஆழத்திற்கு ஏற்றாற்போலே கவனித்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது. அவர்கள் செல்லும் வழியில் நாமும் சென்றால் நமக்கும் சௌக்கியம். ஆதாரம் இல்லை, பிடிப்பு இல்லை. ஜமதக்னி மகரிஷி அழைத்து செல்கிறார், நாம் அவர் பின்னே செல்கிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்முடைய இதிகாசங்களிலும் புராணங்களிலும் இலக்கியங்களிலும் காப்பியங்களிலும் மகர்ஷிகளுடைய தபோவனம் ஆசிரமம் எவ்விதம் வர்ணிக்கப்பட்டிருக்கிறதோ அதை நாம் இப்பொழுதும் பார்க்கும் அளவிற்குத்தான் இங்கே ஜமதக்னி மகரிஷியினுடைய தபோவனத்தின் சூழ்நிலை அமைந்திருக்கிறது. நன்கு முற்றி பால் பிடித்து மணிகள் எல்லாம் நன்கு அழகாக வளர்ந்து தலை சாய்த்து அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய நெல்மணிகள். ஒரு புறம் வாழை தோட்டங்கள் நிறைந்திருக்கின்றன மற்றும் கரும்பு பலா முதலான மரங்களும் இங்கே வளர்க்கப்படுகின்றன. செடிகொடிகளும் வளர்க்கப்படுகின்றன. எங்கும் மண்ணின் வாசனை கம 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 என்று வீசுகிறது. ஒருவேளை இங்கேயே நிரந்தரமாக நாம் இருந்துவிட மாட்டோமா என்னும் ஒரு ஏக்கத்தையும் நமக்கு உண்டாக்குகிறது. பாருங்கள், கண்ணுக்கு தெரிந்த இடம் வரையிலும் காங்கிரீட் கல் கட்டிடங்களே கிடையவே கிடையாது. அழகான ஓலை குடிசைகள், மண்ணால் சமைக்கப்பட்ட குடிசைகள், ஆசிரமங்கள் இவைகள் தான் அமைந்திருக்கின்றன. ஆகையால் தான் அடியேன் மறுபடி சொல்லுகிறேன், இந்த அமைதிக்கு பங்கம் வரக்கூடாது என்று. இந்த இடத்தை பார்க்க பார்க்க கட்டாயம் ஒருமுறை இங்கே வர வேண்டும் என்றும் ஆவல் உங்களுக்கு உண்டாகிறது அல்லவா? அதில் தவறொன்றுமில்லை. ஆனால் மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் தாங்கள் தவம் செய்தால்தான் தவத்தில் நிலைத்திருக்க முடியும் என்றுதானே தபோதனர்கள் மகரிஷிகள் தனிமையை தேடி அங்கே ஆசிரமங்களை அமைத்து கொண்டு தவம் செய்து வருகிறார்கள். அந்த இடத்தில் மக்கள் சந்ததி, அதாவது மக்கள் நெருக்கம் மிகுந்து விட்டது என்றால் அது தவத்திற்கு இடையூறு தானே. இதை உணர்ந்துத்தான் அடியேனும் கூறுகிறேன், வேண்டாம், இந்த இடத்திற்கு எவரும் வருவதற்கு ஆசை கொள்ள வேண்டாம் என்று. ஏனென்றால் இன்றும் ஜமதக்னி மகரிஷியினுடைய தபோ வலிமை
இங்கே நிறைந்திருப்பதாகத்தான் சொல்லுகிறார்கள். அந்த தபோவலிமையை நாமும் உணரும் வகையில் பல சம்பவங்கள் இன்றளவும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அற்புதமானது ஒரு காட்சி. எத்தனை முறை வர்ணித்தாலும் அதை வர்ணிப்பதற்கு வார்த்தை இல்லாமல் தான் நாம் தவிக்கின்றோம். மந்த மாருதமாக சிலு 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 என்று காற்று வீசும் பொழுது மனதுக்குள்ளே ஒரு குளிர்ச்சி உண்டாகின்றது. இனந்தெரியாததொரு மகிழ்ச்சியும் உண்டாகின்றது. ஆசிரமங்களில் மகர்ஷிகள் பசுக்களை நன்கு வளர்த்து வந்தார்கள். கோசம்ரக்ஷணம், கோசாலை என்பது ஆசிரமங்களுக்கு மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் யாகம் செய்யும் பொழுது பால், தயிர், வெண்ணெய், நெய் முதலானவைகளை கொண்டுத்தான் யாகத்தை செய்ய வேண்டும். அதுவும் ஜமதக்னி என்னும் திருநாமத்தின் பொருளை நாம் பார்க்கும் பொழுது ஜமதக்னி மகரிஷி 3 அக்னிகளுக்கும் நன்கு ஆகாரங்களை அளித்தவராம். அதனுடைய பொருள் என்ன? 3 வேளையும் செவ்வனே செய்ய வேண்டிய ஹோமங்களை எல்லாம் செய்து அக்னியை ரட்சித்தவர். ஆகையால் தான் அவருடைய இந்த தபோவனத்தில் பசுக்கள் நன்கு நிறைந்திருக்கின்றன. இது சற்றே முரட்டுத்தனமான பசு. ஒருவேளை பரசுராமர் வளர்த்த பசுவோ என்ன என்று தெரியவில்லை. சற்றே முரண்டு பிடித்துக் கொண்டிருக்கிறது. மற்றொரு பசு சற்றே சாதுவாக அமைதியாக அமர்ந்திருக்கின்றது. இந்த இடம் இங்கேதான் பரசுராமர், ஜமதக்னி, ரேணுகாதேவி மற்றும் ஜமதக்னி மகரிஷியுடைய மற்ற பிள்ளைகள் எல்லோரும் ஆங்காங்கு அமர்ந்து கொண்டு தவம் செய்திருக்கிறார்கள். 4 புறமும் நம்மை சுற்றி, இந்த படவேட்டை சுற்றி 4 புறமும் மலைகள் சூழ்ந்திருக்கின்றன, சோலைகள் சூழ்ந்திருக்கின்றன. இது மிகச்சிறந்த தபோவனம் என்பதற்கு அத்தாட்சியாகத்தான் அழகியதான துளசி செடிகளை நாம் இருபுறமும் பார்க்கிறோம். தானாக வளர்ந்த துளசி செடிகள். எங்கே துளசி இருக்கின்றதோ அங்கே விஷ்ணு பகவான் தான் சாநித்தியத்துடன் விளங்குகிறார் என்பதற்கு அத்தாட்சியையும் நாம் பார்க்கின்றோம். மகர்ஷியினுடைய ஆசிரமத்திலிருந்து பெருகக்கூடிய கால்வாய். இந்த கால்வாய் தான் கமண்டல நதியில் சென்று சேருகிறது. அடர்ந்த மூங்கில் புதர்கள், அடர்த்தியான வாழை தோட்டம், மேலும் பல வகையான செடி கொடிகள் இங்கே நிறைந்திருக்கின்றன. கீழே சற்றே ஆழமான பகுதியில்தான் அந்த கால்வாய் அமைந்திருக்கிறது. சலசலத்து ஓடும் நீரூற்று நம்மால் இங்கிருந்து பார்க்க முடியாது. ஆனால் ஜலப்பிரவாகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. வற்றாத நீரூற்றாக. ஏனென்றால் அந்த ஜீவநதி தவத்தின் வலிமையினால் சம்பாதிக்கப்பட்டதென்றோ இன்றும் வற்றாத நீரூற்றாகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆழமான இடம். உள்ளே போவது மிக மிக ஆபத்தானது. ஆகையால் அதை பார்த்து கை குவித்து விட்டு நாம் இப்படியே சென்று விடலாம். ஒரு வழியாக அடர்ந்த காட்டுப்பகுதியை கடந்து சற்றே வெட்ட வழியான ஒரு மைதானத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். நம்முடன் வந்திருக்கும் அன்பர் இன்னும் சற்று தொலைவு செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். மகரிஷியினுடைய அந்த ஆசிரமத்தை கண்டுபிடிப்பது அவ்வளவு சுலபம் இல்லை. அதனால் மறுபடியும் ஒரு காட்டுக்குள்ளே நாம் புகரப் போகின்றோம். சற்றே ஆஸ்வாசப்படுத்திக் கொள்வதற்காக, இளைப்பாறுவதற்காக இது போன்றதொரு சமவெளி பிரதேசம் கிடைத்திருக்கிறது. கொஞ்சம் மூச்சு வாங்கி கொண்டு ஆஸ்வாசம் செய்து கொண்டு மறுபடியும் காட்டுக்குள்ளே ஜமதக்னியினுடைய ஆசிரமத்தை தேடி நாம் செல்லலாம். அங்கே ஒரு பெரிய அரச மரமும் ஆலமரமும் இருந்தது அந்த காலத்தில். அதுக்கு அடியில் தான் அவர் ஆசிரமம் மாதிரி தவம் இருந்த இடம். அது சுற்றி நந்தவனம், குளம். இந்த கால்வாய் இந்த கால்வாய் இப்படி வருதாங்களா? ஆமாம், இப்படி வந்து இப்படியே போயிட்டு அந்த ஆற்றுல போய் கலக்கு. அந்த காலத்தில் இந்த ஆறு இதில் தான் வந்திருக்கு. நாங்கள் கமண்டல நதி. இந்த ஆறு இந்த வழி தான் வந்திருக்கு. ஓகே. காலகட்டத்தில் இந்த பூகம்பம் வந்ததுனால நதி போக்கு மாறி போச்சு, திசை மாறி போச்சு. அதனால இந்த கால்வாய் அதில் மாறினா லேசாக போயிட்டு. ஓகே, சூப்பர். இப்போ அந்த இடம்
மாறாமல் இருக்கணுன்றதுக்காக அது வந்து கோவில் மாதிரி நிலகுதிரை வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க ஊர் மக்கள். ஜனங்க இப்போ வழிபாடு பண்ணுறாங்களா? எந்த சமயத்தில் பண்ணுறாங்க? இப்போ இந்த ஆணி வருது இல்லையா, ஆடிக்கு முன்னாடி ஆணி மாதம், அந்த மாதத்தில் வந்து இந்த இடம் பூஜை போட்டு திருநீர் எடுப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து பூஜை போட்டு திருநீர் எடுத்துன்னு போனாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு உண்டான திருநீர் ரேணுகம்பெல்லாம் இன்னமும் அதை தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை கொண்டு போய் வச்சுக்கின்னு கொடுத்துருப்பாங்க. மறுபடியும் அந்த திருவிழா வர நேரத்துக்கு பூஜை பண்ணி மறுபடியும் எடுப்பாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ நம்ம கூட இருந்த திரு அண்ணாதுரை அவர் தான் நமக்கு வழி காமிச்சிருக்காரு. நம்ம கிட்டத்தட்ட ஜமதக்னி மகரிஷியினுடைய ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். அந்த ஆசிரமம் இருந்ததற்கு அடையாளமாக இப்பொழுது நாம் பார்க்கிறோமே, நமக்கு பின்புறம் 2 குதிரைகள், நிலை குதிரைகள் வைத்திருக்கிறார்களே, அந்த இடம்தான் ஒரு காலத்தில் ஜமதக்னி மகரிஷி தான் ஒரு பெரிய ஆசிரமம் அமைத்து தன்னுடைய மனைவியுடனும் மற்றும் மக்கட் செல்வங்களுடனும் மற்றும் சிஷ்யர்களுடனும் உயர்ந்த முறையில் தவம் செய்திருக்கிறார். அந்த இடத்திலிருந்து தான் சுற்றி வர ஒரு அகழியை போன்று ஓர் வாய்க்கால் புறப்பட்டு கமண்டல நதியில் சேருகின்றது. ஆனால் உண்மையில் கமண்டல நதியினுடைய உற்பத்தி ஸ்தானமே இந்த இடம்தானாம். காலத்தின் போக்கினாலேயும் பூகம்பம் முதலான விளைவுகளினாலேயும் நதிகள் மலைகளை பிளந்து கொண்டு வந்ததினால் அந்த போக்குகள் மாறி கமண்டல நதி தற்பொழுது உற்பத்தி ஸ்தானம் இங்கிருந்து சற்று தொலைவில் அமைந்திருக்கிறது. இருப்பினும் இந்த தபோவனத்தின் பூமியிலிருந்து, அதன் அடியிலிருந்து வற்றாத ஜீவ நதியாக ஒரு நீரூற்று, ஒரு வாய்க்காலாக பிரவகித்து கமண்டல நதியில் சங்கமித்துக் கொண்டிருக்கிறது. வாருங்கள், அவர் தவம் செய்ததற்கு அத்தாட்சியான அந்த இடத்தில் பல அற்புதங்கள் நாம் அனுபவிக்க காண கிடைக்கின்றன. அதன் பின்னர் நாம் ஜமதக்னி மகரிஷியினுடைய உயர்ந்த சரித்திரங்களை எல்லாம் அள்ளி பருகப் போகின்றோம். அவருடைய தபோவலிமை, ரேணுகாதேவியின் கற்பின் பெருமை, பரசுராமருடைய தபோ வீரியம், ராமன் பரசுராமரை வழிபட்ட விதங்கள், இவை அனைத்தும் நமக்கு தேனமுதாய் தித்திக்கப் போகின்றன. அதற்கு முன்பாக தபோவனத்தின் தரிசனம். வாருங்கள். ராமன் பிறந்த திரேதாயுகத்திற்கு முன்பாக நடைபெற்ற கதைகள் இங்கே கொட்டி கிடக்கின்றன. மகரிஷி அழகியதானதொரு பர்ணசாலை அமைத்து அமைதியான சூழலில் இயற்கை அழகில் தன்னை பறிகொடுத்து தவம் செய்து சித்தி பெற்றிருக்கிறார். அதற்கு அடையாளமாக பர்ணசாலை ஆசிரமம் இல்லை, ஆனால் அந்த புனித பூமியை காப்பாற்றும் விதமாக ஊர் வழக்கத்தின்படியாக 2 குதிரைகளையும் ஆண் பெண் சிலைகளையும் நிறுவி வழிபட்டு வருகிறார்கள். அந்த வழிபாட்டு தலத்திற்கு நாம் செல்லலாம். பயபக்தியுடன் வாருங்கள். ஜமதக்னி மகாவிஷ்ணுவின் அம்சமான பரசுராமரை பெற்றெடுத்த தந்தையார் என்றால் அவர் பெருமை எத்தகையது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள்.